ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். ஐயா கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற லக்னாதிப ல கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, லக்னத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, குறைகள் என்ன, நிறைகள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில வந்து சனியோட கர்ம கணக்கு, மேஜரா சனியோட கர்ம கணக்கு. அவர் வந்து என்ன மாரி கணக்குகள் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய லக்னம், கன்னி லக்னம். ஸோ அந்த கன்னி லக்னத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடான கன்னி வந்து எப்படி நம்ம மகரத்துக்கு வந்து பெரிய தளபதி மாரி ஒரு அந்தஸ்து, கௌரவத்துக்காக வாழ்க்கையில போராடுற ஒரு போர் வீரன்னு சொல்றோமோ, அது மாரி சேவை செய்ய சேவகன்னு சொல்லணும் கன்னிய. ம். அப்ப அது மாரி சர்வீஸ் மைண்டடுக்கு சரியான ஒரு ஸ்தானம், ஒரு சரியான ஒரு ராசி வந்து கன்னி ராசி. அப்ப அந்த கன்னி ராசிய லக்னமா வச்சிருக்கவங்களுக்கு அந்த சர்வீஸ் ஓரியன்டான மனப்பான்மை, அது வந்து நம்பகத்தன்மையோக எல்லாருக்குமே பிடித்த வகையில திறமைசாலியாக செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. எப்படி மகரத்துக்கு வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய்ங்கிற ஆதிக்கம் உள்ள இருக்கோ, அது மாதிரி கன்னியிலயும் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய். அதனால வந்து தலைமை தாங்கும் குணம், வழிநடத்தும் குணம், மேற்பார்வை செய்து மேனேஜ்மெண்ட் பண்ற திறமை, அது மாதிரி கருணை, பாசம், அதே போல நமக்கு படை பலம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை நம்பி ஒரு 10 பேர் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கவே செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட கன்னி லக்னம் என்பது உபய லக்னமா இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய திறமைகளை வந்து பறைசாற்றிக்க மாட்டாங்க. ரிசர்வ் டைப்பா இருப்பாங்க. அது பேரே கன்னி தானே. ம். ம். அப்ப ஒரு ஷை டைப்பாவும் ரிசர்வ் டைப்பாவும் அது வந்து இதை விரும்ப மாட்டாங்க. ஏன் படபடமா நம்மளை சுயபுராணம் ஏன் பாடணும்னு நினைச்சு கொஞ்சம் லைஃப்ல வந்து ஒதுங்கி இருப்பாங்க. அதுதான் விசேஷம். ஆனா மேஜரா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நேரா திருமண வாழ்க்கை தான் சொல்றாங்க ஐயா. திருமண வாழ்க்கை தான் கொஞ்சம் கண்டிப்பா. கொஞ்சம் சரியில்லைங்க. நம்ம ஒண்ணு சொன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருது. அதே மாதிரி தாமதமாகி லேட் மேரேஜ் ஆகுறது. இந்த கலத்தரஸ்தானத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்னங்க மேஜரா? களத்திரஸ்தானமே இவங்களுக்கு மீன ராசி என்கின்றது வந்து கால சக்கரத்துக்கு 12ஆம் இடமா வருது. ம். அதனால வந்து இயற்கையே வந்து 50% இயற்கையிலேயே அவங்களுக்கு இன்பில்ட்டா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அது போக அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்ப 2ஆம் வீடு அப்படின்ற துலா ராசி தான் காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடு. ம். அப்ப 2ஆம் வீடுங்கிறது 7ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒத்தப்பட ரெட்டப்பட ரிவர்ஸ் ஆகுது. இப்ப ஜென்ரலா உங்களுக்கு 2ஆம் வீடுங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடு. ம். அதனால வந்து இந்த 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடுங்கும் போது ஏதோ ஒரு வகையில மனவேற்றுமையை கொடுக்கும், அல்லது பண விஷயத்துல 2 பேருக்கு தகராறு வரும். இந்த விஷயத்தை வச்சிருக்கிறது. 2வது ஈர்ப்பு வந்து கம்மியா இருக்கிறது காரணம் வந்து கன்னி லக்னக்காரர்களுக்கு 8ஆம் இடம் வந்து செவ்வாயாக வருகிறது. அது மாதிரி காலச்சக்கரத்துக்கு அது 1ஆம் இடமா இருக்குது. அதே மாதிரி 3ஆம் இடம் என்கின்ற மனசு வந்து காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியா இருக்கு. அதனால இவங்களை வந்து ஈர்ப்பு பண்றது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு ஒரு அப்ரூவ் பண்றதுக்கே பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த திருமணத்துக்கு லேட் ஆகுது. பட் இருந்த போதிலும் இவங்களுக்கு லக்ன ரீதியாக இவங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம், மகர லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், இந்த மாதிரி லக்னம் உள்ள நபர்களை பார்த்து லைஃப் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு தொழில் தொழில் சார்ந்து பாத்தீங்கன்னாலே ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு மறுபடியும் ஃபீல்டு மாறிடுறாங்க. ஃபீல்டே மாறிடுறாங்க. மேக்ஸிமம் கம்பெனி மாறுறது ஒரு ஃபீல்டு. இந்த கேட்டகரி ஒரு ஃபீல்டு, அங்க ஒரு ஃபீல்டு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் சம்பந்தமான ஒரு ஃபீல்டு எல்லாம் போறாங்க. இதெல்லாம் எதனால அமையுதுங்க ஐயா? கண்டிப்பா இது வந்து உபயராசி அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த ப்ராப்ளமே வருது. அதாவது காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுறது ஒண்ணுதான் பாக்கி. எப்ப ம். பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஊருன்னு இல்லை, ஒரே வீடுன்னு இல்லை, ஒரே ஸ்தாபனம்னு இல்லை. பல வீடு, பல இடம், பல ஸ்தாபனம் சுத்தக்கூடிய அமைப்பா கன்னி லக்னம் வந்துறதுக்கு காரணம் இந்த உபயராசி. 4 கார்னர். 4ஆம் இடமும் உபயராசி, 7ஆம் இடமும் உபயராசி, 10ஆம் இடமும் உபயராசி. அதனால அவங்களுக்கு இந்த விதி வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அது போக இந்த தொழில் ஸ்தானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து செவ்வாய், ராகு, குருவா இருக்கு. அப்ப இந்த குரு வந்து இந்த கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதியா போறாரு. கிட்டத்தட்ட ராகுவுமே குருவின் பலனை தர்றவர் ஆகிறாரு.
அதனால செவ்வாய் அஷ்டமாதிபதியா போறாரு. அதனால வந்து லைஃப்ல வந்து ஒரு மிடில் ஏஜ் வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ற அமைப்பை கொடுத்துருது. ஒரு சிலருக்கு திசைகள் ஒத்துழைக்கலைன்னா காலம் முழுக்கவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல 2, 6, 10 திசைகள் நடக்கிற மாதிரி இவங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும். பிறந்திருந்தாங்கன்னா இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ உதாரணத்துக்கு ராகு திசையோ செவ்வாய் திசையோ குரு திசையோ மிடில் ஏஜ்ல வந்தா கிட்டத்தட்ட 35, 40 வருஷம் நல்லா சம்பாதிச்சிருவாங்க. அந்த மாதிரி கன்னி லக்ன நபர்களும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து தவறுதலா சுக்கிர திசை நம்ம அன்னைக்கே பேசணும். கன்னி லக்னத்துக்கு கெட்டவன் சுக்கிரன்ட்டு. அந்த மாதிரி கேது திசை சுக்கிர திசை சூரிய திசை இந்த மாதிரி வந்து மாட்டும் போது பல வகையில அலைக்கழிக்கப்பட்டு அவங்களால வந்து ஸ்டாண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. இதுதான் உண்மை. அது போக வந்து எப்பவுமே வந்து உபயராசி 10ஆம் இடம் வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமா வர்றதுனால இவங்க வந்து ஆதிக்க தொழிலை எடுத்துக்க கூடாது. என்னுடைய ஸ்தாபனம், என்னுடைய ஃபேக்டரி, என்னுடைய மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் அப்படின்லாம் போகாம ஆலோசனை சொல்றதாகவும் சர்வீஸ் பண்றதாகவும் இருந்தா ஜஸ்ட் இடம் மாத்தினா கூட வேற ஒரு இடத்துக்கு மாத்திக்கிட்டு இந்த வேலையை விட்டுடலாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஒவ்வொரு தொழிலையும் நஷ்டப்பட்டா எத்தனை இடம் மாறி எத்தனை லாஸ் பண்றது. அதனால சொந்த தொழிலை விட இவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டான கன்சல்டிங் பிசினஸ் ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. மீடியேட்டரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த லைன்ல இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். மெயினா ஜோதிடர்கள் அதிகமா இருப்பாங்க. அதே நேரத்துல மீடியாவிலையும் திரைப்பட துறையிலையும் நிறைய இருப்பாங்க. ஐயா அதே மாதிரி இப்ப திருமணத்தை பத்தி பேசியிருந்தோம். சில பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து என்னன்னா இரண்டாம் திருமணம் எப்போது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஐயா. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து திருமண வாழ்க்கை என்பது இப்ப நான் என்னுடைய சிஸ்டத்துல, அதாவது இதுக்கு பேர் வந்து நவீன நட்சத்திர சூத்திர முறை. இந்த முறையில எடுக்கும்போது 7ஆம் பாவ புள்ளிக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் என்பது இவங்க பிறக்கும் போதே ஜனன ஜாதகத்துல 6-12 தொடர்பு இருந்தால் முதல் திருமணம் நிலைக்காது. அது வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம என்னதான் பொருத்தம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து செஞ்சாலும் பிரச்சனையாகும். இப்ப கூட ரீசெண்டா நியூஸ்ல பாக்குறோம் எத்தனை பிரச்சனை நடக்குது. அதனால வந்து இந்த 7ஆம் இடம் 6-12 தொடர்பு, 8 தொடர்பு, 2-8 தொடர்பு இதெல்லாம் சண்டை சச்சரவு, அதிருப்தியான திருமண வாழ்க்கை, 2வது பிரிவினைக்கு கொண்டு போய் விடுறது, இத்தனை பிரச்சனைக்கும் அதுக்கு தான் காரணம். ஆனா அதே நேரத்துல 9ஆம் பாவ புள்ளின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடமான ரிஷபத்துல இவர் பிறந்த இந்த ஜாதகர் பிறந்த டைம்ல எந்த புள்ளி வருது, அதுக்கு எந்த கிரகம் வருது, 2ஆம் திருமண காரகமா எந்த கிரகம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கிரகத்தை உடைய கொடுப்பினை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது வந்து 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7-11 இதெல்லாம் தொடர்பு இருந்து ஒற்றைப்படையில தொடர்பு இருந்ததுன்னா 2ஆம் திருமணம் நல்லா இருக்கும் நிலைக்கும்னு அர்த்தம். இதுக்குதான் நாங்க முதல் திருமணத்திலேயே நான் அட்வைஸ் பண்ணிடுவேன். எனக்கு வர்ற கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி குறைபாடு இருக்கிற ஜாதகத்துக்கு முதல் திருமணம் அதிருப்தியா இருக்கு, நீங்க கட்டும் போதே 2ஆம் திருமணம் கட்டிக்கிறீங்களா நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த கடன் ஐயா, இந்த தொழில் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு, எந்திரிக்கவே முடியல, இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு நடக்குது? கன்னினாலே கடன் அர்த்தம். கன்னி வந்து 6ஆம் பாவம், காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவம். அதனால அங்க இருக்கிற அம்சங்கள் பாருங்க, பகை, நோய், கடன், வம்பு, வழக்கு, வேலை, சர்வீஸ், இவ்வளவுதான் இங்க இருக்கு. அப்ப உலகத்துல ஒரு கொடுப்பினைங்கிறது, பிராப்தம்ங்கிறது, தலைவிதிங்கிறது இவங்க இதை அனுபவிக்கத்தான் பறக்குறாங்கிறது கன்னி லக்னத்துக்கு ஒரு சிம்பாலிக்கா முத்திரை. அதனால வந்து இவங்க வந்து கடன் வாங்காம இருக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடம் கடன் ஸ்தானம் என்பது கும்பராசி. அந்த கும்பராசி என்பது சனியினுடைய வீடாகவும் இருக்குது, காலச்சக்கரத்துக்கு அது 11வது வீடாகவும் இருக்குது. அப்ப இவங்களுக்கு அங்க இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, செவ்வாய், ராகு, குரு. அதே நட்சத்திரம் தான் தொழில் ஸ்தானத்துல இருக்குது, அதே நட்சத்திரத்துல தான் தனஸ்தானத்துல இருக்கு. அப்ப கடன் இல்லாம தொழில் இல்லை, கடன் இல்லாம வரவு இல்லை, லாபம் இல்லைங்கிற இன்பில்ட்டா இவங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. அதனால வந்து கடன் வாங்குறது தப்பு இல்லை. பட் இண்டிவிஜுவல் ஜாதகத்துல இவங்க வந்து நம்ம கெப்பாசிட்டி என்ன, நம்ம செய்யற தொழிலுக்கும் இந்த நம்ம கடன் வாங்குறதுக்கும் கட்டுப்படி ஆகுமாங்கிறத
பார்க்க தவறுறதுல தான் பிரச்சனை வருது. ம், அதனால வந்து இவங்க வந்து முடிஞ்ச அளவு வேலை பார்க்கறது, சர்வீஸ் பண்றது பெட்ரு. சொந்த தொழில்னு போய் கடன் வாங்கினாதான் ரிஸ்க் ஆகும். மற்றபடி சிறு சிறு கடன்கள், இப்ப ஹவுசிங் லோனு இந்த மாதிரி போடுறவங்க எல்லாம் எப்படியும் வாழ்க்கையில கட்டிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு சம்பந்தப்பட்ட குரு. அந்த குருவினுடைய நட்சத்திரம் 6ஆம் இடமான கும்பராசியில இருக்கு. ம், அப்ப வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புல இவங்க சக்சஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் ம், பிரச்சனை இல்லை. ம், ஆனால் தொழிலுக்காகவும் பண வரவுக்காகவும் பணம் போட்டு பணம் பண்ணணும். நானும் வந்து என்னுடைய சிநேகிதன் ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான், நானும் அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி ம். இவங்க வந்து அதிகமா அந்த ராகு ஆசையை தூண்டி விட்டு கடன் வாங்குறது தான் பிரச்சனை வருது. ஐயா, இந்த கன்னி லக்னத்துக்கு இருக்கிற குறியீடுகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. இப்ப பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல செவ்வாய் நட்சத்திரம், அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 வந்து தனஸ்தானத்துக்கு உண்டான குறியீடுகள், ம், நட்சத்திரங்கள். ம், அதே மாதிரிதான் 6ஆம் வீட்டுல அதே கிரகம் தான் வரும், செவ்வாய், ராகு, குரு. ஆனா நட்சத்திரம் வேறையா இருக்கும். அது வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி. ம், அதே மாதிரி 10ஆம் இடத்துல வந்து அதே செவ்வாய்க்கு மிருகசிரீஷம் வரும், ராகுவுக்கு திருவாதிரை வரும், குருவுக்கு புனர்பூசம் வரும். ஸோ இந்த 9 நட்சத்திரங்களுக்கு உண்டான குறியீடுகளை இவங்க இயக்கிறது ஜென்ரல். ம், ஆனா தனிப்பட்ட ஜாதகத்துல இவங்க டிகிரிக்கு தகுந்த மாதிரி, இந்த லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரி உள்ள போய் வேற அந்த கிரகங்கள் மாறும், அதை கண்டுபிடிக்கணும். ம், அது வந்து என்னன்னா உபநட்சத்திர கான்செப்ட். ஒரு நட்சத்திரத்தையே 9 கூறா பிரிச்சு அந்த பாவம் தான் இவங்களுக்கு பணம் கொடுக்குது, உத்தியோகம் கொடுக்குது, தொழில் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சு குறியீடுகளை சொல்றது. அப்படி சொல்லும் போதுதான் இவங்களுக்கு அது பொருத்தமானது இருக்கும். இப்ப இந்த நட்சத்திர குறியீடுகளை இவங்க காமனா வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்கு சொல்லிக்கலாம். ம், இப்ப சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா அது வந்து வில்வ மரம், ம், மரங்கொத்தி பறவை, விஸ்வகர்மா. விஸ்வகர்மா தேவதைன்னா கார்பெண்டர் தொழில் பண்றவங்க. ம், ம், அதே மாதிரி சித்திரைன்னா திண்டுக்கல் பூட்டு, ம். சித்திரை நட்சத்திரம்னா ஜவுளி கடை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் குறியீடுகளை இது பண்ணிக்கலாம். அதே வந்து சுவாதியா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இப்ப சித்திரைக்கு வந்து புலி தான் வந்து மிருகம், அதே மாதிரி சுவாதிக்கு வந்து எருமை மிருகம், சுவாதிக்கு வந்து தேனி தான் பறவை. தேனை வந்து துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ராகுனுடைய தன்மைகள், பத்திரகாளி வழிபாடுகள் இதை பண்ணிக்கலாம். அதுபோக இந்த சித்திரைக்கு சுப்பிரமணியர் வழிபாடு, அதே மாதிரி குருவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, திருச்செந்தூர் முருகன், குபேரன், இவங்களையெல்லாம் பண்ணிக்கலாம். சிறப்பு, ஸோ இது சிறப்புங்க ஐயா. வந்து குறியீடுகளை நான் வந்து இப்ப இதுல சொல்ல போக ம், அவங்க மேலோட்டமா எடுத்துக்குவாங்க. ஒரு ம், கன்னி ம், லக்னம் எல்லாருக்குமே இதுதான் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதனால ம். அவங்கவங்க ஜாதகத்துல அந்த உபநட்சத்திரத்தை பார்த்து குறியீடு எடுக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அற்புதமா சொன்னீங்க. அடுத்தடுத்து காலையில சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க, நன்றி, வணக்கம்.